வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த அமர்வில் நாம் பஞ்ச இந்திரிய தவம் ஏற்ற போகிறோம். பொதுவாக தவம்னா உயிர் மீது மனம் செலுத்தி உயிருக்கு மூலமான ஆன்மாவாகிய தெய்வ நிலையோடு மனதை இணைத்தல் தான் யோகா. இப்போ உயிர் என்பது நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தி, பயோ மேக்னட்டிக் எனர்ஜி, அத குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க யோக நூல்கள்ல. குண்டம்னா நெருப்பு, சூடு. உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா உடம்புல சூடு இருக்காது. அப்ப உயிர்ங்கிறது என்ன? சூட்டுக்கான சக்தி. அதனாலதான் அதுக்கு பேரு குண்டலினி சக்தின்னு பேரு. அந்த சக்திக்கு ஆண் பெண்ணுன்னு கிடையாது. உயிரில ஆண் உயிர் பெண் உயிர்னு கிடையாது. உடல்ல தான் ஆண் உடல் பெண் உடல். அதனால இது அலி, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, பொதுவானது. குண்டலிங்கிறது தான் குண்டலினி அப்படின்னு ஒரு மருவி போச்சு. குண்டலி சக்தி சொல்லுவாங்க. இந்த சக்தியின் மீது மனம் செலுத்தி அந்த மன அலையை குறைப்பது, அதான் தவம். இப்போ ஆதிநிலை தவம் பண்ணோம், துரியத்துல தவம் பண்ணோம். இப்ப எங்க பண்ண போறோம்னா, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்கிற 5 உணர் கருவிகளிலும் கொஞ்ச நேரம் தவம் செய்து, அப்புறம் ஆதிநிலையில கொஞ்ச நேரம், துரியத்துல கொஞ்ச நேரம் தவம் பண்ணி உடல் முழுவதும் பரவலுக்கு கவனிச்சு, அப்புறம் சங்கல்பம் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்வது. இதுதான் பஞ்ச இந்திரிய தவம். பஞ்சன்னா 5, இந்திரியம்னா உணர் கருவிகள். ஞான இந்திரியங்கள் சொல்லுவாங்க. அதாவது தோல் மூலம் அழுத்தத்தை உணர்கிறோம், நாவின் மூலம் சுவையை, மூக்கின் மூலம் வாசனையை, கண்களின் மூலம் ஒளியை, காது மூலம் ஓசையை உணர்கிறோம். இதை உணர்ந்துதான் நாம அறிகிறோம். இந்த இயற்கையை அறிகிறோம். இயற்கையை உணர்ந்து, இயற்கையை அறிந்து, இயற்கை இன்பங்களை அனுபவிக்கிறோம். அதுக்கு இந்த உணர் கருவிகள் செயல்படணும், இது இயங்கணும். அப்போ நம்ம பொருள் ஈட்டி தானே இந்த உலக இன்பங்களை, இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கிறோம், உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், புலன் இன்பங்களை. இப்போ மனித வாழ்க்கையில என்ன செய்யறோம்? இங்க காலையில இருந்து வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன செய்யறோம்னு பாருங்க. பொருட்களை உபயோகித்தல், பொருட்களை ஈட்டுதல், அவ்வளவு. அல்லது பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல். இந்த 2 தவிர நம்ம எதுவுமே செய்யல. இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி பொருள் ஈட்டுவதற்கும் இந்த உணர் கருவிகள் வேலை செய்யணும். தோலுக்கு தொடு உணர்வு இருக்கணும். தொட்டு துவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு உணர்வு பெறாமல் நாம் எந்த தொழிலும் செய்ய முடியாது. அது பொருள் உற்பத்தி ஆகட்டும், வியாபாரம் ஆகட்டும், சேவை ஆகட்டும், நிர்வாகம் ஆகட்டும், செய்ய முடியாது. அப்போ உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த 5 உணர்வு கருவிகள் தானே இயங்கணும். இப்ப தோலுக்கு தொடு உணர்வு இல்லை, நாவுக்கு சுவை உணர்வு இல்லை, மூக்குக்கு வாசனை உணர்வு இல்லை, கண்ணுக்கு பார்க்க முடியல, காதுக்கு கேட்க முடியல. நீங்க தொழிலும் செய்ய முடியாது, உலக இன்பங்களை அனுபவிக்கவும் முடியாது. இந்த உறுப்புகள் எவ்வளவு முக்கியம். அதனாலதான் ஔவையார் சொன்னா, அறிவு அறிவு மானுடராய் பிறத்தல் அறிவு. விலங்குகளாக பிறந்தா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. சிற்றின்பம் பேரின்பத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. விலங்குகள் உள்ளதை உள்ளபடி உணரும், அவ்வளவுதான். மனிதனை மாதிரி உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி உலகம் முழுவதும் சுற்றி வந்து இந்த இன்பங்களை அனுபவிக்காது. அப்ப இன்பத்தை அனுபவிச்சுதான் நம்ம வந்திருக்கிறோம். அதனாலதான் மானுட பிறவி வந்திருக்கு. ஆண்டவன் படைத்தான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவிராதான்னு அனுப்பி வச்சான்னு சொல்லுவாங்க. இப்படி உலக இன்பங்களை அனுபவித்து இறைவன் அனுப்பி வைத்தார். அப்போ இந்த வேலை முடிஞ்சதுன்னா எங்க போகணும்? மீண்டும் கடவுள்கிட்ட போகணும். அப்படித்தான் அர்த்தம். அதான் மதங்கள் சொல்லுது, ஆண்டவர் உங்களை அனுப்பி வைத்தார், மீண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். எதுக்கு அனுப்பி வச்சாரு? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க.
அனுபவிச்சு நிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனுபவிச்சது போதும். இனிமே நான் எங்கிருந்து வந்தனோ அங்க போலாம். அதனாலதான் எல்லாரும் சொல்றோம், ஆண்டவன்கிட்ட போகணும், கடவுள்கிட்ட போகணும், கர்த்தருக்குள்ள திரையிடணும், சிவலோக பிறகு அடையணும், வைகுண்ட பிராப்தி அடையணும், அல்லாதை அடைய வேண்டும். அப்படின்னா இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. அர்த்தம் புரிஞ்சு போச்சு. அப்பதான் சொல்றாங்க, மனிதராய் பிறத்தல் அறிவு, மனிதராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. பாருங்க, கூன் குருடு செவிடு பேடு, மெய்வாய் கண்ணு பிடிச்ச வேலை நல்லா இருக்கணும், நல்லா வேலை செய்யணும், ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கணும், பேடு நீங்கி பிறக்க வேண்டும். அப்பதான் பொருளுறவு இன்பத்தை அனுபவிக்க முடியும், பாலுறவு இன்பத்தை அனுபவிக்க. எப்படி அனுபவிக்கிறோம்? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு. ரெண்டு உறவுலையும் அதுதான். அதான் வள்ளுவர் சொன்னார், சுவை ஒளி ஊர் ஓசை நாக்கம் என்ற ஐந்தின் வகையில் இந்த இயற்கையை முழுமையாக அறியணும், அறநெறிகளை அறியணும், பொருள் ஈர்க்கணும், இன்பங்களை அனுபவிக்கணும். இவ்வளவுதானே. அதான் திருவள்ளுவர் சொன்னார், முதல்ல அரசுக்கால ஒரு பகுதி பாயிரம், இறை உணர்வு, கடவுள் வாழ்த்து, இறைவனை பற்றிய அறிவு. அது கூடவே அறநெறி அறிவு. அரசுப்பாலில் முதல்ல பாயிரம், அரசுப்பால், அறநெறி அறிவுக்கு அரசுப்பால். அப்புறம் பொருள் இல்லாமல் வாழ முடியாதுல்ல, பொருட்பால். இன்னும் என்ன? இறைவனை பற்றிய அறிவு வந்தாச்சு, ஆன்மாவை பற்றிய அறிவு வந்தாச்சு, இயற்கையை பற்றிய அறிவு வந்தாச்சு, அறநெறி பற்றிய அறிவு வந்தாச்சு, பொருள் ஈர்க்கணும், புலன் இன்பங்களை அனுபவிக்கணும். அவ்வளவுதான் உலக வாழ்க்கை. அதுக்கு இந்த 5 உணர்வு கருவிகளும் அது தளரும். வயதான பிறகு தளரும். 80 வயசுக்கு மேல தளரலாம். அது இயற்கையில தளரும். அது முன்னாடியே தளர்ந்துடக்கூடாது, வயோதிகம் முந்தி கொள்ளக்கூடாது. அதுல நோய் வந்ததுன்னா இன்பத்தை அனுபவிக்க முடியாது, அறிவுல உயர முடியாது. இயற்கையை அறிவதற்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் இந்த 5 கருவிகளும் நல்ல இயங்கு. அதே சமயத்துல இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அதுல அளவு முறை மீறக்கூடாது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டுங்கிற ஆசை வந்தோம். அதைத்தான் நம்ம இந்த குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றோம். இப்ப சுவைக்கிறோம், நாட்டை கட்டுப்படுத்த முடியல, இன்னும் வேணும்னு சாப்பிட்டோம்னா துன்பம் வந்துடும். இசையை கேட்கிறோம், இன்னும் இசை வேணும்னு நினைச்சோம்னா துன்பம் வந்துடும். வாசனையும் அப்படித்தான், தொடு உணர்வும் அப்படித்தான். அது புலம், அது பொருள் உணர்வு இன்பமா இருந்தாலும் சரி, பாலுணர்வு இன்பமா இருந்தாலும் சரி, அதுல ஒரு கட்டுப்பாடு, அளவு காக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் புலன் இன்பமே துன்பம். அப்ப இந்த புலன்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். அதான் சொல்றாங்க, ஒரு 5 குதிரை நம்ம உடலுங்கிற தேரை இழுத்துட்டு போகுது, அதை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா அது வெறிச்சு ஓடும். பார்ப்பான் அகத்தில் பார்ப்பதுக்கள் 5 மெய்ப்பாரத்து வெறித்து திரிக்கின்றன. வெறி பிடிக்குது மனுஷனுக்கு. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், கட்டுப்பாடு இல்லை. அப்ப என்ன பண்றோம்? அப்பதான் ஏன் கட்டுப்பாடு இல்லைன்னா, இதுவரையில நம்ம பிறந்ததுல இருந்து சிந்திக்கிற வயசு வரையில இன்னும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த புலன் அளவிலே தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆன்மீக அறிவுல உயரல். அதனால அவருக்கு பேரின்பம் கிடைக்கல. அப்போ சிற்றின்பத்துல அளவு உயருது. பேரின்பம் கிடைச்சிருந்தா சிற்றின்பத்துல அளவு காக்க முடியும். நமக்கு பேரின்பம் இருக்குல்ல. அதனால இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கும் போது, பொருளுறவு பாலுறவு இன்பத்தை அனுபவிக்கும் போது நமக்கு இது போதும், இதுக்கு மேல போனா எனக்கு துன்பம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அதை கட்டுப்படுத்தணும். ஆனா கட்டுப்படுத்த முடியல. ஏன்? பேரின்ப வாழ்க்கை இல்லை. அதனால இதுல நாட்டம் வந்து அங்கே ஒரு பதிவு ஏற்படுத்தி விட்டாரு. எது மாதிரின்னா, மழை வந்ததுன்னா நிலத்துல பள்ளம் பண்ணிட்டு தண்ணி ஓடுதுல, பதிவு பதிஞ்சிச்சு பள்ளம். அடுத்த முறை மழை வந்தா அதுல எளிதாக ஓடும் அல்லவா?
இது மாதிரி நம்முடைய புலனின்ப அனுபவ பதிவுகள் நம்முடைய தோல் இருக்கு, நாக்கில் இருக்குது, மூக்கில் இருக்குது, கண்ணுல இருக்குது, காதுல இருக்குது. அதனாலதான் மனத்தை கட்டுப்படுத்த முடியலங்கிறான். புலனை கட்டுப்படுத்த முடியலங்கிறான். மனத்தை அடக்க முடியலங்கிறான். அடக்குல எங்க அடக்குல? அந்த பள்ளத்துல மழை தண்ணி ஓடுது, அதுல ஓடுறதை நிறுத்தணும்னா, அதை திருப்பி விடணும்னா அதை மேடு பண்ணணும். அந்த மேடு பண்றதுக்கு ஒரு பதிவு இருக்கு. அது என்ன பதிவு? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும் போது இந்த புலன்களில் ஒரு பதிவு ஏற்படும். எது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறதோ அந்த உயிரை, உயிர் தான் தன்மாற்றம் பெறுது. இப்ப இந்த மின்காந்த சக்தி தான் அழுத்தமாக, இது மின்விசிறியில அழுத்தமாக வருது, விளக்குல ஒரு வெளிச்சமாக வருது, ஒளிபெருக்கில ஓசையாக வருது. மின்சாரம் செலவாகுது இல்லை? நம்முடைய தோல் வழியாக நம்முடைய சீவகாந்தங்கிற உயிர் அழுத்தமாக தன்மாற்றம் பெற்று செலவாகி இன்பமா இருக்கு. நாவின் வழியா சுவையா வெளியேறுது, மூக்கின் வழியா வாசனையா, கண்ணு வழியா ஒளியாக, காது வழியா ஓசையாக. இது தன்மாற்றம் பெறுது செலவாகிறதுனாலதான் அதிக நேரம் செலவு பண்ணா புலன்கள் வழியா நம்ம உடம்புக்குள்ள இருப்பு குறைஞ்சிருது, வோல்டேஜ். இப்ப இரவு உறங்காம ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த 5 புலன்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு டயர்டாயிடுது இல்லை, நோய் வருது இல்லை, உறங்கலைன்னா. உறங்கும் போது என்ன செய்யறாங்க? இந்த 5 புலன்கள் செலவு சாப்பிடும். அப்போ நம்ம இன்பம் எப்படி வருது? இந்த புலன்வழி செலவு. துன்பம் எப்படி வருது? அதுவும் அதே செலவு தான். அப்போ இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் 5 வகையில் அறிவான் கட்டே உள்ளது. இப்பதான் தெரியுது, இந்த சுவை, அழுத்தம், ஒளி, ஓசைலாம் நான் தொடர்பு கொள்ற பொருள்ல இல்லை, என்னுடைய உயிரின் செலவு தான் அந்த இன்பம். இப்பதான் தெரியும். அந்த ஜீவகாந்தம் தான் மனம். அதனாலதான் இன்பம் பொருளிலே இல்லை, உன் மனதிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ ஒரு உணர்வு ஏற்படுது, அது உனக்கு பிடிச்சிருந்தா இன்பம், மனசுக்கு பிடிக்கலன்னா அது துன்பம், செலவாகும். அப்ப செலவு மட்டும் இன்பம் அல்ல, மனசுக்கு பிடிச்சாத்தானே. இது பெரிய உளவியல் உண்மை. இன்பம் பொருளிலே இல்லை, மனதிலே இருக்கிறது. இந்த மனம்தான் உயிர். அப்போ சீவகாந்தம் தான் தன்மாற்றம் பெறுது, நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த சீவகாந்தத்தையே உணர்ந்தால் அதுல ஒரு பதிவு ஏற்படும். எதுல? இந்த தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுல தான் அழுத்தம், சுவை, வாசனை, ஒளி, ஓசையை உணர்றோம். அதே உறுப்புல நாம் உயிரை உணர வேண்டும். எப்படி ஆக்னியில உயிரை உணர்ந்த மாதிரி தோலில், நாவில், மூக்கில், கண்ணில், காதில் ஒரு 2 நிமிஷம் நேரம் அப்படியே உணர்ந்தீங்கன்னா அங்க ஒரு பதிவு ஏற்படும். அது என்ன? அது பதிவுன்னு சொல்றதுக்கு இல்லை, ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பதிவை மூடி மண்ணு போட்டு பள்ளத்தை மூடின மாதிரி. அப்பதான் அந்த பதிவு நீங்கும். அப்போ தவம் முடிஞ்சது, சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்போ இந்த இன்பங்களை அனுபவிப்போம். அப்போ தானாகவே கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இந்த பள்ளத்தை மேடு பண்ணிட்டோம் பாருங்க, நம்ம கட்டுப்படுத்தி பழகிட்டோம் பாருங்க, மனதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி. இதுதான் மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு தான் ஆகவே பெரிய தவம். அந்த தவம் பண்ணின பிறகு பஞ்சேந்திரிய தவம் செஞ்சு பழகணும். இது ரொம்ப முக்கியமான தவம். இல்லைன்னா மனிதனால மனதை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் ஆசை. இந்த ஆசை தானே துன்பத்துக்கு காரணமா இருக்கு. அப்ப துன்பம் இல்லாம வாழணும்னா புலனின்ப ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு அந்த புலன்கள்ல இருக்கிற பதிவுகள், அந்த புலன்கள் நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட வேண்டும்.
அது ரொம்ப முக்கியம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்றோம்ல, அறிவுக்கு உணர்ச்சி கட்டுப்படுத்தணும். அதுக்குதான் புலன் கட்டுப்பாடுன்னு சொன்னோம், மனதை அடக்கணும்னு சொன்னோம். இதுக்கு ரொம்ப பயனுள்ள தவம் தாங்க இந்த பஞ்சய விஜயத்தம். அதனால இந்த தவத்தை நம்ம அவ்வப்பொழுது செய்துட்டு வரலாம். மற்ற தவம் செய்கிற மாதிரி நம்ம இடத்தூய்மை, அருள்பாய்ப்பு, அருள்காப்பு, அன்னை தந்தை ஆசான வணங்கி கொஞ்ச நேரம் தோல் மீது மனம் செலுத்தி கவனிக்கணும், உயிரை கவனிக்கணும். அப்புறம் நாவுல, மூக்குல, கண்ணுல, காதுல, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகினை, அப்புறம் துரியம், அப்புறம் உடல் முழுவதும் பரவலுக்கு தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப அந்த தவத்தை செய்ய போகிறோம். வாழ்க வளமுடன்.